திருவள்ளுவர் கிறிஸ்துவரா அப்படின்னு ஒரு நூல் எழுதப்பட்டது 1969. அந்த நூலிற்கு அணிந்துரை கொடுத்தது திரு மு கருணாநிதி. ரிஷிகள் வெள்ளையுடைய அணிஞ்சிருக்கலாம், ஆனால் நீங்கள் திட்டமிட்டு அவருடைய நெற்றி பட்டையை பூணலை மாத்திருக்கீங்க. காலுக்கு சூட்டபிளா காலணி வாங்கணுங்க. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா, இவர் தான் போற்றும் இந்த தமிழக அரசை செய்யும் தவறுகளை மறைப்பதற்காக காலை வெட்டி காலணிக்கு பொறுத்துறாரு. பழனியில இருக்கிறது சித்தர்னு சொன்னால் எனக்கு வேற எங்கேயாவது ஒரு பழைய கோவில்ல சித்தரை மூலவராக வைத்து வணங்கும் பழக்கம் சித்த மரபில் இருக்குன்னு இவர் காட்டணும். தமிழகத்திலேயே மிகவும் அதிகமான ஆண்டு வருமானம் கொண்ட கோவில் பழனி. இந்து HRMCE சட்டப்படியாக ஒரு கோயிலையும் நிர்வகிக்க வேண்டியது அறங்காவலர்கள். இன்னைக்கு 195% கோயிலுக்கு அறங்காவலர்கள் போடப்படவில்லை. எந்தெந்த கோவிலில் அதிகமான உபரி தங்கம் இருக்கோ அந்த கோயிலுக்கு மட்டுமே இவர்கள் அறங்காவலர் போட்டிருக்காங்க. மீதி இருக்கிற 99%க்கு ஏங்க போடல? சித்தநாதன்கிற பெயர் இருக்குது அப்படிங்கிறார். சித்தர்களுக்கு நாதன் முருகன், இதுல என்னங்க இருக்கு? இப்ப இதை வச்சுக்கிட்டு அது சித்தர் கோயில் நீங்க சொல்லுவீங்கன்னா என்னதான் அர்த்தமே தெரியலைங்க. இவங்க கோயில் துட்டுல ரோடு போடுறேன், பன்னாட்டு மன்றம் கட்டுறேன், இந்த மாதிரி செலவெல்லாம் பண்றதை விட்டுட்டு இந்த மாதிரி கோயில்களை புனரமைக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? மெட்ராஸ்ல ஹைகோர்ட் இருக்கிற அதே ரோடு NSC போஸ் ரோட்ல இருக்கிற பிள்ளையார் கோயிலை இடிச்சிட்டு குப்பை தொட்டியா இருக்கு அப்படின்னு கேஸ் போட்டிருக்காங்க. பிராமணர்களை ஆரியர்கள்னு சொல்றதுக்கு எந்த விதமான ஆதாரங்களும் இல்லைங்க. எங்க இப்ப செங்கோலை பத்தி ஒரு கேவலமாக ஒரு தமிழகத்தை சேர்ந்த MP பேசினாருங்க. அதை கண்டிக்கிறதுக்கு இவருக்கு தைரியம் இல்லைங்க. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகரும் எழுத்தாளருமான திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம். சமீபத்துல ஒரு பேட்டி ஒண்ணு கொடுத்திருக்கிறார் பேச்சாளர் சுகி சிவம் அவர்கள். அந்த பேட்டியில அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பழனியில இருக்கிறது முருகனே அல்ல, அவர் முருகன் இல்ல அப்படின்னு சொல்லி, அது ஒரு சித்தரோட சிலைதான் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறார். உண்மை என்ன ஜி? இல்ல, அவருடைய பேட்டி 3 பாகமா இருக்கு. ஒன்னொன்னுலயும் வெவ்வேறு விதமாக அவர் பேசியிருக்கிறதெல்லாம் பயங்கர ஆச்சரியமா இருக்கு. அதாவது அவர் பல புத்தகங்களை படிப்பவர். அவருடைய அறிவை குறைத்து மதிப்பீடு செய்ய முடியாது. அதே சமயத்துல இன்னொன்னு யோசிக்கணுங்க. நீங்க நமக்கு புதுசா செருப்பு வாங்கணும், காலணின்னு யூஸ் பண்ணுவோம். என்னன்னா இதுல காலணி வாங்கணும்னு சொன்னீங்கன்னா காலுக்கு சூட்டபிளா காலணி வாங்கணுங்க. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா, இவர் தான் போற்றும் இந்த தமிழக அரசை செய்யும் தவறுகளை மறைப்பதற்காக காலை வெட்டி காலணிக்கு பொறுத்துறாரு. அவங்க சொல்ற கருத்தோட பொருத்தணும்னு பாக்குறாரு. அதாவது பழனி கோயில் ஆகம கோயில் இல்லைங்கிறாருங்க. முருகன் கோயிலுக்கு குமாரதந்திரம்ங்கிற ஆகமம் இருக்கு. அதன் அடிப்படையில தான் அங்க பூஜை நடக்குது. சரி, அங்க இருக்கிற அதாவது 6 படை வீடுங்கிறது பிற்காலத்துதுங்கிறாரு. இதெல்லாம் இவருடைய நம்பிக்கை. அதாவது இவர் என்ன பண்ணுவார்னா, உடனே இதை கேட்டா ஏதோ ஒரு புத்தகத்தை காட்டுவார். அந்த புத்தகத்தை எழுதியவருக்கு என்ன நம்பிக்கைன்னு பார்க்கணும். இவரே அந்த பேட்டியில சம்ஸ்கிருத மந்திரங்களுக்கு மிக அற்புதமான தெய்வீக சக்திகள் உண்டு, அதுக்கு ரெசனன்ஸ் இருக்கு, அதை கேட்டு அந்த பூஜை பண்ணினால் பக்தர்களுக்கு பலன் கிடைக்கும்னு பேசியிருக்காரு. சோ இப்ப என்ன பண்ணுவார், இந்த பக்கம் அந்த பக்கம் பாதி பேசிட்டு நடுவுல அவர் நச்சுக்களை திணிக்கிறார். கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். நீங்க நல்ல விஷயங்களா பேசணும். இன்னொன்னு என்ன சொல்றாரு, நான் போற்றப்படவில்லை அப்படிங்கிறார். அவர் பேசும் விதத்தில் பார்த்தால் சைவ ஆதீன மடங்கள் தன்னுடைய ஞானத்திற்கு போற்றவில்லைங்கிறாரு. ஐயா, இவர் இந்த கடந்த 40 வருடமாக ஒரு தமிழ் பேச்சாளராக சம்பாதித்துள்ளது போல வேற யாரும் சம்பாதிக்கல. மற்றவர்கள் எல்லாம் தேங்காய் மூடிக்காக கச்சேரி பண்ணப்போ இவர் தன்னுடைய கொள்கைகளை தாழ்த்தி கொண்டு மிக பலமாக சம்பாதிச்சிருக்காரு. இப்ப பழனியில இருக்கிறது சித்தர்னு சொன்னால் எனக்கு வேற எங்கேயாவது ஒரு பழைய கோவில்ல சித்தரை மூலவராக வைத்து வணங்கும் பழக்கம் சித்த மரபில் இருக்குன்னு இவர் காட்டணும். ஏன்னா இவருடைய நோக்கமே பழனி. அதாவது தமிழகத்திலேயே மிகவும் அதிகமான ஆண்டு வருமானம் கொண்ட கோவில் பழனி. அந்த காசில் அவர்கள் முறையற்ற விதத்தில் செலவு செய்கிறார்கள். இன்னொன்னு, இந்து HRMCE சட்டப்படியாக ஒரு கோயிலையும் நிர்வகிக்க வேண்டியது அறங்காவலர்கள். இன்னைக்கு 195% கோயிலுக்கு அறங்காவலர்கள் போடப்படவில்லை. கோவில்களில் உள்ள உபரி தங்கத்தை இவர்கள் உருக்க வேண்டும்னு சொன்னப்ப அதை வழக்கு போட்டு பக்தர்கள் தடுத்தார்கள். அப்ப என்ன சொன்னதுன்னா, அறங்காவலர்கள் மட்டுமே எல்லா முடிவுகளையும் எடுக்க முடியும்.
இப்போ என்ன பண்ணாங்க, அந்த வழக்கில் ஸ்டே என்னுடைய பேர்ல, அதாவது என்னுடைய இந்த பேர்ல ஜெயபிரியாங்கிற பேர்ல நான் பேசினாலும் என்னுடைய பாஸ்போர்ட்ல இருக்கிற அந்த பேர்ல நான் போட்ட அந்த ஸ்டே என்னுடைய பேர்ல தான் இருக்கு. ஆனால் இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எந்தெந்த கோவிலில் அதிகமான உபரி தங்கம் இருக்கோ அந்த கோயிலுக்கு மட்டுமே இவர்கள் அறங்காவலர் போட்டிருக்காங்க. மீதி இருக்கிற 99% ஏங்க போடல? சரி, போடப்பட்டவர்களாவது அரசியல் அந்த சட்டம் சொல்லும்படி அரசியல் தொடர்போ நேரடியாக அரசியலில் இருப்பவர்களோ அவர்களுடைய உறவினர்களோ எப்படி ஒரு கவர்மெண்ட் அபிஷியலாக ஜாயின் பண்றதுக்கு கண்டிஷன்ஸ் இருக்கோ அதை விட ஸ்ட்ரிக்டா இருக்கணும். அந்த ஊரில் இருப்பவராக, எப்பொழுதும் அவைலபிளாக இருப்பவராக, அந்த கோவிலின் ஆகமம் எந்த ஆகமோ அதை தெரிஞ்சவராக இருக்கணும். ஏன்னா ஏதாவது நாளைக்கு தவறு மற்றவர்கள் செய்தால் சுட்டி காட்டணும். இதை எதையுமே HRNC ஃபாலோ பண்ணல. ஸோ இந்த மீறல்களை சுட்டி காட்டினா பழனி உடனே ஆகமத்துக்கு இல்லை. இப்ப முருகன் கோயில் இல்லைங்கிறாங்க. பழனியை பற்றி பாட்டு அகநானூருடைய கடவுள் வாழ்த்துல இருக்கு, திருமுருகாற்று படையில இருக்கு. இது ரெண்டுமே 8, 10ஆம் நூற்றாண்டுல வரும். இவங்கள மாதிரி சங்க இலக்கியம்னா 2000 வருஷம் பழசுங்கிறது நான் சொல்ற ஆள் இல்லை. கடவுள் வாழ்த்து பாடல்கள் 10ஆம் நூற்றாண்டில் பாரதம் பாடிய பெருந்தேவனார் எழுதியது. 7ஆம் நூற்றாண்டில் பரிபாடலும் அதற்கு பிறையான நூற்றாண்டில் கலித்தொகையும் வரும் என்பது பன்னாட்டு அறிஞர்கள் ஏற்பது. கலித்தொகைக்கு பிறகு வந்தது திருக்குறள். இப்போ அதே மாதிரி சித்தநாதன்கிற பெயர் இருக்குது அப்படிங்கிறார். சித்தர்களுக்கு நாதன் முருகன், இதுல என்னங்க இருக்கு? இப்ப இதை வச்சுக்கிட்டு அது சித்தர் கோயில்னு நீங்க சொல்லுவீங்கன்னா என்னதான் அர்த்தமே தெரியலைங்க. அடுத்தது இவருடைய நோக்கம் இன்னொன்னு, அந்த இவரே கேள்வி கேட்கிறார் அந்த பேட்டியில 35,000 கோவில்கள் இது ஆண்டு விளக்கேற்ற வழி இல்லாமல் இருக்கே அப்படின்னு. இல்ல இது தவறான செய்தி அப்படிங்கிறாருங்க. அந்த 35,000 கோயில் விளக்கேற்ற வழி இல்லைங்கிறது சற்றே அவர் உணர்ச்சி வசப்பட்டு கேள்வி கேட்டுட்டாரு. 35,000 கோவில்களில் ஆண்டு வருமானம் கிட்டத்தட்ட 10,000க்கு கீழேன்னு HRNC அஃபிடவிட் இருக்குங்க. 10,000 ரூபாய் ஆண்டு வருமானம்னு சொன்னால் ஒரு மாதத்திற்கு 800 ரூபாய்ங்க. அப்ப 825 ரூபா, 825 ரூபா 30 நாளைக்கு போட்டா 28 ரூபா வருங்க. 28 ரூபாயை வச்சுக்கிட்டு ஒரு பாலாபிஷேகம் வாங்க முடியுமா? எண்ணெய இது பண்ண முடியுமா? 35,000, 44,000, 3,000 கோயில்கள் அவங்க கட்டுப்பாட்டுல இருந்தப்ப அவங்க கொடுத்த அஃபிடவிட் 35,000 கோவில்களில் ஆண்டு வருமானம் 10,000க்கு கீழேங்க. 20,000 கோவில்களில் விளக்கேற்ற வழி இல்லைன்னு பத்திரிகை செய்தி இருக்குங்க. இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த கோயிலுக்கெல்லாம் உபரி நிதியில இருந்து பிக்சட் டெபாசிட் போட்டு நாங்க இப்ப இருக்கிற ஆட்சி சரி பண்ணிருக்குங்கிறாங்க. ஆமாங்க, 2 லட்சம் ரூபாய் டெபாசிட் போட்டிருக்காங்க. 7.5% வட்டி வந்துச்சுன்னா மாசத்துக்கு 2,000 ரூபாய்க்கு கீழே வருங்க. இப்ப அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியலைங்க. இவங்க கோயில் துட்டுல ரோடு போடுறேன், பன்னாட்டு மன்றம் கட்டுறேன், இந்த மாதிரி செலவெல்லாம் பண்றதை விட்டுட்டு இந்த மாதிரி கோயில்களை புனரமைக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? இன்னொன்னு ரொம்ப இல்லைங்க, ஒரு 4 நாள் முன்னாடிக்கு சென்னை மெட்ராஸ்ல ஹைகோர்ட் இருக்கிற அதே ரோடு NSC போஸ் ரோட்ல இருக்கிற பிள்ளையார் கோயிலை இடிச்சிட்டு குப்பை தொட்டியா இருக்கு அப்படின்னு கேஸ் போட்டிருக்காங்க. HRNC ஏன் இடிக்கப்பட்டது, இடிக்கப்பட்ட போது அவங்க ஏன் தூங்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லாம மீண்டும் கட்டித்தரேன்னு சொன்ன உடனே உயர்நீதிமன்றம் அந்த இதை கட்டித்தர வேண்டும்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணியிருக்குங்க. எங்க 6 மாசத்துல கட்டித்தரணும்னு சொல்லியாவது தீர்ப்பு கொடுக்க கூடாதுங்களா? எங்க 6 மாசத்துல சொன்ன தீர்ப்பெல்லாம் எவ்வளவுங்க மதிச்சிருக்காங்க? திருவண்ணாமலையில 2 கோயிலுங்க, ஒன்னு இடும்பன் கோயில், இன்னொன்னு ஐயனார் கோவில். இது ரெண்டும் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல இருக்குங்க. இந்த 2 கோயிலும் காம்ப்ளெக்ஸாக மாறிவிட்டன, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸாக. இதை பற்றி, இடும்பன் கோயிலை பற்றி திரு H. ராஜா அவர்கள் 2003 கேள்வி எழுப்புறார் சட்டமன்றத்தில். திருவண்ணாமலையில் பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள கோவில் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸாக மாற்றியுள்ளார்களே அப்படின்னு கேட்ட உடனே அன்றைய முதலமைச்சர் எழுந்து, இது தவறான தகவல், மாண்புமிகு சிவகங்கை உறுப்பினர் இந்த அவையில் தவறான தகவல் கேட்கிறார்னு சொல்லி அடுத்த கேள்விக்கு போயிட்டாங்க. ஆனால் மதியம் சென்று முதலமைச்சர் திரு செல்வி ஜெயலலிதா அவர்கள், நான் காலையில் ஒரு மாண்புமிகு சிவகங்கை உறுப்பினர் கூறிய தகவலை தவறு என்றே நான் உணவு இடைவேளை போது விசாரித்த பொழுது அவர் சொன்னது சரி, திருவண்ணாமலையில் இடும்பன் கோவில் இடிக்கப்பட்டு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஆகியுள்ளது. நான் இந்த அவையில் அந்த மாண்புமிகு உறுப்பினருக்கும் இந்த அவைக்கும் கொடுக்கும் உறுதி, மிக விரைவாக அந்த இடத்தில் மீண்டும் அந்த கோவில் கட்டப்படும். நம்ம இப்ப இருக்கிறது 2024, 21 வருஷம் ஆயிடுச்சுங்க.
அந்த வெப்சைட்ல போய் பாருங்க, டிஎன்ஹெச்ஆர்சி வெப்சைட்ல அங்க அருள்மிகு இடும்பன் கோயில்னு ஒரு வெப் பேஜ் இருக்குங்க, அருள்மிகு ஐயனார் கோவில் திருவண்ணாமலைன்னு வெப்சைட் இருக்குங்க. சைட்ல அங்க இடம் இல்லைங்க, கோயில் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க. இதான் நிலைமை. சரி, அதே திருவண்ணாமலைக்கு வருவாங்க. கிரிவல பாதையில பக்த மார்க்கண்டேயர் கோயில்ங்கிறது ஆக்கிரமித்து இடிக்கப்பட்டு கோவில் சிலையை யாரோ திருடி கொண்டு அந்த இடத்தில் காஃபி கிளப் கட்டப்பட்டுள்ளது. 2014 உள்ளூரை சேர்ந்தவர் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாரு. போலீஸ் எதுவும் நடவடிக்கை எடுக்கல. கீழ்கோர்ட்ல போறார், நடவடிக்கை பத்தல, தேடுகிறோம். இதுக்கு நடுவுல அந்த சிலை ஒரு கிணத்துலையும் கிடைச்சிச்சுங்க. இதுக்கப்புறம் ஹைகோர்ட்ல போறாரு. ஹைகோர்ட்ல நாங்க கட்டித்தரோம் அப்படின்னு சொல்றாங்க, டிஸ்மிஸ் ஆகுது. கட்டி தரப்படலைன்னு கண்டெம்ட்டுக்கு போறாரு. போனா எங்களுக்கு எங்க இருக்கு பழைய பக்த மார்க்கண்டேயர் கோயில் எங்க இருந்ததுன்னு தெரியலைங்க அப்படின்னு HRNC கொடுக்குது. ஐ மீன் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு அட்வொகேட் கமிஷனரை நியமிச்சு அந்த இடத்த கண்டுபிடிச்சு அவரை HRNC துணையோடு அதை கட்டி கொடுக்கணும்னு போடுதுங்க. அவரும் போயிட்டு ஐ மீன் என்ன இவங்க எனக்கு சர்வே நம்பர்லாம் கொடுக்கல, அதனால அது அந்த இது கண்டுபிடிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி அவர் கொடுக்கிறாருங்க. இதை கொண்டு போய் கொடுத்த உடனே மெட்ராஸ் ஹைகோர்ட் 2022 மிக விரைவாக நீங்கள் அந்த இடத்தை கட்டி கொடுத்துட்டு உங்களுக்கு 6 மாசத்துல கட்டி கொடுக்கணும்னாங்க. 22 கொடுத்த தீர்ப்பு இப்ப 24 இருக்குங்க. இதாங்க நிலைமை. இது போல ஒவ்வொரு கோவிலையும் ஒவ்வொரு இதை பத்தியும் சொல்லலாம். திருவண்ணாமலையில அந்த மூலவர் சந்நிதிகமே இதுல இருந்து 100 மீட்டருக்கு 200 மீட்டருக்குள்ள ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டணும்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சு கட்டினாங்க. இப்ப உயர்நீதிமன்றம் தடை கொடுத்திருக்கு. இந்த இதுல உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புகளை இவர் தவறான வேறு தீர்ப்புகளை வச்சுக்கிட்டு பல தேவையற்ற ரிமார்க்ஸ்களை சொல்லி இருக்காருங்க. அதாவது திருவள்ளுவர் ஒண்ணு சொல்லி இருக்காரு, ஐ மீன் நிலத்தியல்பால் நீத்தியன் திரிந்தற்றே, அது போல சேர்ந்த இனத்தோடு நீ கெட்டி விடுவாய். நீ இப்ப இவர் யாரோட சேர்ந்து இருக்காரோ அதுக்கு ஏற்ற மாதிரி இவர் மாத்தி மாத்தி பேசுறார். இதோட நிக்கலைங்க. மாண்புமிகு கவர்னரை அவர் மிகவும் கீழ்த்தரமாக பேசி உள்ளார். அதுல அவர் 2 விஷயம் சொல்றார். கால்டுவெல்லை பற்றி கவர்னர் பேசியிருக்கார். கவர்னர் அந்த கால்டுவெல்லின் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் நூலை படிச்சிருக்காரா இல்லையா அப்படின்னு கேட்கிறாருங்க. ஏங்க நானும் படிச்சிருக்கேங்க. அந்த நூலை பல்வேறு பன்னாட்டு அறிஞர்கள் இன்னைக்கு செய்திருக்கிற விமர்சனம் எல்லாத்தையும் நீங்க படிச்சிருக்கீங்களா? அந்த நூலில் கால்டுவெல்லின் படி தமிழ் மொழி பேசும் அனைவரும், தமிழ் மொழி என்பது ரஷ்யாவின் அருகே உள்ள சிந்திய மொழி குடும்பத்தை சேர்ந்தது. இன்றைக்கும் பாகிஸ்தானில் சிந்த் அருகே உள்ள பிருகு மொழியை தொடர்பு கொண்டது. எனவே தமிழர்கள் அனைவரும், தமிழ் மொழி பேசுபவர்கள் அனைவரும் கைபர் போலன் கணவாய் வழியாக வந்தவர்கள் அப்படின்னு சொல்லி கால்டுவெல் அந்த ஒப்பிலக்கண நூல்ல சொல்றாருங்க. சரி, இது அவர் 1890 தமிழர்கள் கைபர் போலன் வழியாக வந்த வந்தேரிகள்னு சொன்னார்னா, அதை தாண்டி 1995 ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் இந்தியவியல் துறை தலைவர் ரிக்வேதத்தின் பிற்கால மண்டலங்களில் மட்டுமே தமிழ் சொற்கள் உள்ளன. எனவே தமிழர்கள் பிற்காலத்தில், அதாவது அவர் படியாக பிற்கால மண்டலங்களின் காலம் போமோ 1000 ஒட்டது அல்லது BCE 1000 ஒட்டிய காலத்தில் தான் இந்திய துணை கண்டத்திற்கு தமிழர்கள் கைபர் போலன் வழியா வந்தார்கள். இன்னொன்னு, பிராமணர்களை ஆரியர்கள்னு சொல்றதுக்கு எந்த விதமான ஆதாரங்களும் இல்லைங்க. அந்த கால்டுவெல் ஒப்பிலக்கணம் முழுக்க 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 ஆரிய பிராமணர்கள் என்ற வார்த்தை விஷத்தன்மையோடு கீழ்த்தரமாக பயன்படுத்தப்பட்டிருக்கும். சரி, நடுநிலையோடு உண்மையை தேடுபவர்கள் கால்டுவெல் ஒப்பிலக்கணத்தில் கூறியதில் ஒரு மேம்போக்கான ஒற்றுமை தென்னிந்திய மொழிகள்ல இருக்குங்கிறதை சுட்டி காட்டியிருக்கலாம்னு புரிஞ்சுக்கலாங்க. ஆனா அது தாண்டி தமிழ் உலகம் முதல் மொழி இதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஒண்ணும் இல்லைங்க. இவர் திருக்குறள்லயும் கையை வச்சிருக்கார். கால்டுவெல்லை தாண்டி திருக்குறளுக்கு போனார். திருக்குறளை எடுத்துக்கொண்டு 2020 ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திலிருந்து ஜேசன் ஸ்மித் என்பவர் எங்கெங்க பாண்டிச்சேரியில 1 வருஷம் தங்கி இருந்துட்டு அவர் ஹார்வர்ட்ல போய் PhD தீசிஸ் கொடுத்திருக்காருங்க. அதுக்கு தமிழகத்தை சேர்ந்த ஒரு பல்கலைக்கழகத்தின் PhD தீசிஸை கூட கண்டுக்கலைங்க. ஏன்னா அவர்களுடைய குவாலிட்டி அவ்வளவுதான் இருக்கு. அதுல அவர் என்ன எடுத்துட்டு இருக்காருன்னு சொன்னால்,
திருக்குறளை சமணம்னு சொல்லிட்டு பேராசிரியர் சக்கரவர்த்தி நாயனார் சொல்லியிருக்காரு, திருக்குறளை கிறிஸ்துவம்னு சொல்லிட்டு பல கோடி செலவு பண்ணி ஆர்ச் பிஷப் அருளப்பாவுடைய தீசிஸையும் எடுத்துக்கிறாருங்க. இதை ரெண்டையும் அனலைஸ் பண்ணிட்டு மூணாவதாக டாக்டர் நாகசாமி அவர்கள் திருக்குறள் சமஸ்கிருத தர்மசாஸ்திரங்களின் அடிப்படையில் எழுந்தது அப்படிங்கிறதையும் எடுத்துக்கிட்டு முதல் ரெண்டையும் இவரே சரியில்லைன்னு தள்ளிட்டு நாகசாமி நூலை பற்றி வரும்போது என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், அவ்வை துரைசாமி பிள்ளை போன்றவர்கள் தனித்தமிழில் இருந்து எழுந்தது திருக்குறள்னு சொல்லியிருக்கார். ஆனால் திருக்குறளில் 200க்கும் மேற்பட்ட குறட்பாக்களில் நேரடியாக சம்ஸ்கிருத நூல்களில் இருந்து மொழிபெயர்ப்பு போல தழுவப்பட்டு காணப்படுகிறது. அதற்கு நீங்க சொல்லாம இது தமிழ்ங்கிறது சரி எடுபடாது அப்படின்னு சொல்லியிருக்கார். சரி, திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்து அதிகாரத்துல அவர் எந்த கடவுளின் பெயரையும் நேராக சொல்லவில்லை. ஆனால் 8 குறட்பாக்களில் இறைவனின் திருவடிகளை வணங்குவதுதான் கடமைங்கிறாருங்க. அது உருவ வழிபாட்டை குறிக்கிறது. சிறப்பொடு பூஜனை அப்படின்னு சொல்லி வான் சிறப்புல சொல்றார். சிறப்பொடு பூஜனைங்கிறது நித்திய நைமித்திய பூஜைகள் அப்படின்னு இருக்காரு. அப்ப நித்திய நைமித்தியகள் பூஜைகள்னா உருவ வழிபாடு செய்யறது. அப்போ உருவ வழிபாட்டை மறுக்கும் அந்நிய மதங்கள் இவரை ஏற்றுக்கொள்ள முடியாது. உலகை அதாவது ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படிங்கிறார்னா அவர் உலகை படைத்த கடவுளை ஏற்றுக்கொள்கிறார். இந்த உலகம் இறைவனிடமிருந்து பரம்பொருள் என்னும் பிரம்மத்தில் இருந்து தொடங்குகிறது அப்படிங்கிறாருங்க. சமணம் பௌத்தம் இரண்டும் உலகை படைத்த ஆசீவகம் 3மே உலகை படைத்த கடவுளை ஏற்பது இல்லை. எனவே இதுல ஆதி பகவன் முதற்றே உலகுங்கிறதுக்கு உதாரணமான அகர முதல எழுத்து எல்லாம் அப்படிங்கிறாருங்க. அகர முதல எழுத்து எல்லாம்னால் அது உயிரெழுத்தா மெய்யெழுத்தா, உயிரும் மெய்யுமா, தமிழ் மட்டுமா, சமஸ்கிருதமா, இந்திய மொழிகள் எல்லாமா, உலக மொழிகள் எல்லாமான்னு பல்வேறு பேச்சுக்களில் புத்தகங்களில் பாக்குறேங்க. அதே திருவள்ளுவர் எண்ணென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப. அப்ப அவரு கண்ணுன்னு சொல்ல மாட்டாருங்க. எண்ணுன்னா 1 2 3 கண்ணுன்னு சொல்ல மாட்டார். அகர முதல எழுத்து எல்லாம் என்றால் நாம் கற்கும் அனைத்து இலக்கியங்களும் அனைத்து அறிவும்னு ஆளுங்க. சோ நாம் கற்கும் அனைத்து அறிவிற்கும் ஆரம்பம் அகரம் எழுதி தொடங்குவது அக்ஷர அபியாசம்னு ஆகுங்க. சோ அனைத்து கல்விக்கும் ஆரம்பம் அகரம். இன்னும் சொல்ல போனால் குழந்தை முதல் பேச்சு அம்மா அம்மா அப்படின்னு தான் ஆரம்பிக்குது. சோ அதனால் அகரம் தொடங்கி நாம் அனைத்தையும் அறிகிறோம். அந்த கல்வி நம்மோடு வியாபித்து விடுகிறது. கேடில் விழுச்செல்வும் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றைய பிற. சோ நீங்க எங்க போனாலும் எந்த நாட்டுல இருந்தாலும் அந்த கல்வி உங்களோட இருக்கு. எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, ஒரு கால் போச்சு, ஒரு கை போச்சு, எனக்கு ஒரு வியாதி வந்தது, அந்த நிலையிலையும் என்னுடைய கல்வி என்னை விட்டு போகாது. அது ஒன்னுள் வியாபித்துள்ளது போல இந்த உலகம் பரம்பொருள் அனைத்தினுள்ளும் வியாபித்திருக்குதுங்கிறார். மனிதன் உள்ளே பஞ்சபூதங்களும் இருக்கிறது அப்படிங்கிறார். வஞ்ச மனத்தான் நெஞ்சம் உள்ளே பூதங்கள் 5ம் அகத்தே நகுங்கிறார். எனவே திருவள்ளுவர் மிக தெளிவாக உலகை படைத்த இறைவனை ஏற்பவர். உலகை படைத்தது பிரம்மம் என்பதை காட்டுவதற்காக கடவுள் வாழ்த்துல அவர் குறிப்பிட்டுள்ள எல்லா பெயர்லையுமே ஆதிபகவன், வாலறிவன், மலர்மிசை ஏகினான், இறைவன், அறவாழி அந்தணன், பொறிவாயில் ஐந்தவித்தான், இந்த மாதிரி ஒன்னொன்னுமே இன்னுல மாத்திரம் தாங்க முடிப்பார். ஏனென்னால் பிரம்மம் ஒன்றே அப்படிங்கிறது, பிரம்மம் ஒக்கட்டே அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல அவர் முழுமையாக இவர் பிரம்மத்தை குறிக்கிறார் என்பதற்காக கடவுள் வாழ்த்தில் இறைவன் பெயரில் இன் என்று முடிப்பாருங்க. அடுத்தது அவர் கடவுள் பெயரையே சொல்லலை அப்படிங்கிறதுக்கு ஏன் என்றால் திருக்குறளின் காலம் நான் முன்னையே சொன்னேன். சங்க காலத்தில் இதற்கு பிறகு நான் இப்போது கூறுவது தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் சார்பாக சங்கத்தமிழ் என 5 வால்யூம் 5 தொகுப்புகள் கொண்ட நூல் பேராசிரியர் அகத்தியலிங்கம் பெயர்ல வந்தது. அவரே சொல்லியிருக்கார், இது என் பெயரில் வந்தால் கூட பல பேராசிரியர்கள் துணையும் மாணவர்கள் துணையோட எழுதினதுன்னு சொல்லிட்டு. அதாவது அவர் 21 நூல்களை எடுத்துக்கிறாருங்க. 14 மேல் கணக்குங்கிற 18 சங்க இலக்கியங்கள், 10 பாட்டு 8 தொகை 18 நூல்கள், திருக்குறள், சிலப்பதிகாரம், மணிமேகலை 21 எடுத்துக்கிட்டு அதுல இருக்கிற அத்தனை வார்த்தைகளையும் தொகுத்து 21 நூல்களிலும் அதன் இலக்கண மாற்றங்கள், சொல் மாற்றங்கள் அடிப்படையில காலத்தை பிடிக்கிறார். அதன்படியாக சங்க இலக்கியத்தில் திருமுருகாற்றுப்படை, பரிபாடல், கலித்தொகை பிற்காலத்தது,
பரிபாடலுக்கு பிறகு கலித்தொகை, கலித்தொகைக்கு பிறகு திருக்குறள், திருக்குறளுக்கு பிறகு சிலப்பதிகாரம், அதற்கு பிறகு மணிமேகலை. இது சங்கத்தமிழ் இல்ல அகத்தியலிங்கம் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக நூல் சொல்லுங்க. உலக தமிழராட்சி நிறுவனம் இதை வெளியிட்டிருக்காங்க. எனவே இதன்படியாக இன்றைக்கு 1200 வருஷத்துக்கு முன்னாடி திருக்குறள் எழுதப்பட்டதுங்க. திருக்குறள் எந்த மதத்தை சார்ந்தது அப்படின்னு சொன்னால், கடவுள் வாழ்த்துல கடவுள் பேரை சொல்லலங்கிறத வச்சு சொல்லுக்கிறீங்க. ஒரு நாடு நல்ல நாடுன்னா எப்படி இருக்கணுங்க? எங்க இப்ப செங்கோலை பத்தி ஒரு கேவலமாக ஒரு தமிழகத்தை சேர்ந்த எம்பி பேசினாருங்க. அதை இது கண்டிக்கிறதுக்கு இவருக்கு தைரியம் இல்லைங்க. ஏன்னா திருவள்ளுவரை போற்றுறதா இருந்தா, திருவள்ளுவர் அந்தணர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நிற்பது மன்னவன் போல் அப்படிங்கிறார். இந்த இடத்தில் அவர் அந்தணர் என்பது பிராமணர்களை குறிக்கிறது. அந்தணர் நூல் என்றால் வேதங்கள், அறம் என்றால் தர்மசாஸ்திரங்கள். ஒரு அரசனின் செங்கோல் என்பது பிராமணர்களின் வேதங்களுக்கும் தர்மசாஸ்திரங்களுக்கும் அடிப்படையாக இருக்கணும் அப்படிங்கிறது திருவள்ளுவர் கூதுங்க. இது எந்த மதத்துல இங்க வரும்? திரு சுகிசிவம் அவர்களே, உங்கள் கல்வியை நான் போற்றுகின்றேன், ஆனால் நீங்கள் சேர்ந்த கூட்டத்திற்காக தயவு செய்து மாற்றாதீர்கள். நீங்கள் மட்டும் மாற்றல, இதை கடந்த 60 வருடங்களாக பலரும் மாற்றாங்க. சரி, நல்ல நாட்டுக்கு இதை உதாரணம் சொன்னாருங்க திருவள்ளுவர். சரி, அரசன் மோசமான கொடுங்கோலனாக இருந்தால் என்ன ஆகும்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காங்க. முறைகோடி மன்னவன் செய்யின் உரைகோடி பெய்யன பெயல், மழை இல்லாது போயிடும் பாருங்க. மழை இல்லாது போயிட்டோம்னா என்னென்ன ஆகும்னு சொன்னாருங்க. அவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. அதாவது நீரின்றி அமையாது உலகு, வானின்றி அமையாது வழக்குங்கிறாருங்க. மழை பெய்யாது போனால் நீர் இல்லாம போகும், அப்படி இல்லைன்னா உலகத்தில் ஒழுக்கம் இல்லாது போயிடுங்க. அதற்கு முந்தைய 2 குறள்களில் நீர் இல்லாது போனால் தவமும் தானமும் இருக்காதுங்கிறாருங்க. தவம் என்பது துறவிகளுக்கும், தானம் என்பது இல்லறத்தானுக்கும் உரியது. அவரவர் தர்மங்களை அறங்கள் கெட்டு போகுங்கிறார். இதையும் இன்னும் போகி சிறப்புடனே பூஜனை செல்லாதுங்கிறார். நித்திய நைமித்திய பூஜைகள் நின்று போகின்றார். இதையெல்லாம் அங்க சொன்னவர், நீரின்றி அமையாதுல சொன்னவர். ராஜா சரியில்லைன்னா நீர் இல்லாது போயிடும்னாரு, மழை இல்லாது போயிடும்னாரு. அதை விட கேடு நாட்டுக்கு உண்டா இருக்குன்னு சொல்லி இருக்காருங்க. குறள் 560 கொடுங்கோன்மை அதிகாரம். எல்லோரும் போய் படிங்க. முன்னாடி சொன்னது அந்தணர் நூற்கும்ங்கிறது குறள் 543 செங்கோன்மை அதிகாரம். குறள் 559 முறைகூடி மன்னவன் செய்யும் உரைகூடி பெயன். 560 பயன் குன்றும் அறுதொழிலாளர் நூல் மறப்பர் காவலன் காவான் இனி. பயன்னா பசுக்கள் தரும் பயன்கள், பால், தயிர், வெண்ணெய், நெய் போன்றவை. அவை குறையும். ஏனென்றால் நம் நாட்டுல பசுக்கள் குறையலாம், அதை காப்பாற்றுபவர்கள் முறையாக இல்லைன்னா. எனவே ராஜா சரியில்லைன்னா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நிகழுங்க. பயன் குன்றம், ஆவிற்கு நீர் இறைப்பதுன்னு பின்னாடி சொல்லி இருக்கிறதுனால ஆகும் பயன், இதெல்லாம் சொல்றதெல்லாம் ஈடுபடாதுங்க. அறுதொழிலாளர் நூல் மறப்பர் காவலன் காவானின். அறுதொழிலாளர்னா என்னங்க? ஷடகர்ம நிஷதர் அப்படிங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தைக்கு தமிழ் அறுதொழிலாளர். அறுதொழில்னா என்னன்னு சொல்லி தொல்காப்பியத்திற்கு முந்தையதான 10 சங்க இலக்கியத்திலேயே முதலில் துவக்கப்பட்டது 10 அப்படின்னு சொல்லிட்டு எகெயின் சங்கத்தமிழ் நூல்ல இவர் குறிப்பிடுறாருங்க, அகத்தியலிங்கம் குறிப்பிடுறார். அதுல ஓதல் வேட்டல் அவை பிறர் செய்தல் ஈதல் ஏற்றல் அறுதொழில் ஆகுமேங்கிறாரு. அப்படின்னா பிராமணர்கள் 6 தொழில் செய்பவர்கள்னு அர்த்தம். அவர்களுடைய நூல் மறப்பர்னா வேதங்களை மறப்பார்கள். இதுதான் திருவள்ளுவர் சொல்றது. நல்ல நாடுன்னா அரசன் பிராமணர்களின் வேதங்களுக்கும் தர்மசாஸ்திரத்துக்கும் அடிப்படையா இருக்கணும். மோசமான நாட்டுல பிராமணர்கள் இது வேதங்களை மறப்பார். சரிங்க, இதுக்கெல்லாம் வேற பொருளை கால்டுவல் வழியில் வாழும் தமிழ் புலவர்கள் வேற உரையை எழுதியிருக்காங்கன்னு சொன்னால் நம்ம எகெயின் இதை உரசி பார்க்கணும்னா உரைகள் சங்க இலக்கியங்க. சங்க இலக்கியத்தில் உட்கார்ந்து ஒரு நாட்டின் அரசன் போய் போர் புரியறதுக்கு போறப்ப எதிரி நாட்டுல போய் சொல்லுவாங்க. புறநானூறு 9ஆம் பாடல் பல்யாக சால முதுகுடுமி பெருவெழுதிங்கிற பாண்டிய மன்னன் போய் எதிரி நாட்டுல போய் தன்னுடைய டமுக்கம் அடிக்கிறவர்கிட்ட போய் கூட கொடுப்பாங்க. டமுக்கம் அடிச்சு இந்த நாட்டில் இருக்கும் கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், பசுக்கள், பசுத்தன்மை கொண்ட பிராமணர்கள், தன்னுடைய தந்தைக்கு திவசம் செய்ய வேண்டிய மூத்த புதல்வர்கள், தென்புலத்தார் கடனின்றருக்கும் புதல்வர்கள்ங்கிறார். இவர்கள் அனைவரும் நாட்டை விட்டு வெளியில போயிடுங்க. எதிரி நாட்டுல நான் இந்த ராஜாவை போர் புரிய விதினேன், தர்மத்தை காக்க வேண்டிய இவர்கள் எல்லாத்தையும் நான் கொல்ல விரும்பல. எதிரி நாட்டுல கூட
வேதங்களை ஓதும் பிராமணர்கள் காக்கப்பட வேண்டும்ங்கிறது தமிழர் நிதி வழின்னு சொல்லி சங்க இலக்கியம் காட்டுதுங்க. அதே பள்ளியாக சாலை முதுகுடுமி பெருவழியை பத்தி பாடுறப்ப அவருடைய கொடை வந்து முக்கண்ணன், அதாவது மதுரையில ஊர்வலம் வரும் பொழுது சிவபெருமானுடைய கோயில் முன்னாடி தாழ்வுன்னு வருது. அவருடைய கையானது மறை முனிவர்களுக்கு நீ தானம் கொடுக்கும் பொழுதுதான் அவர்கள் கையை விட உன் கை மேலோங்கி இருக்குங்கிறார். இந்த இடத்தில் நான்மறை முனிவர்ங்கிற வார்த்தை பிராமணர்களை குறிக்குதுங்க. ஏன்னா இதையும் நான் சொல்ல வேண்டியிருக்கேன். அந்தனர் நூறுக்கும் அறத்திற்கும் நடந்து பிராமணருடைய வேதங்களுக்கு நான் பொருள் சொன்னேன். உடனே இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்தனர் என்போர் அறவோர் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காருப்பாங்க. அந்த குறள் இருப்பது நீத்தார் பெருமை அதிகாரத்தில் அதிகார முறைமையின் அடிப்படையில தான் பொருள் செய்யணும். இந்த இடத்துல அந்தனர் என்பது துறவிகளை குறிக்கிறது. வேற நான்மறை முனிவர்ங்கிற வார்த்தையே அந்தனரை குறிப்பதாக புறநானூர்ல பார்த்திருக்கோம். ஏனென்னா தமிழ் மரபுல மறையோர், அந்தனர், முனிவர், ஐயர், பார்ப்பனர் இது எல்லாமே பிராமணரை குறிக்க பயன்படுத்தி இருக்காங்க. அதே கடவுளையும் குறிக்க பயன்படுத்தி இருக்கார்கள். உதாரணமாக புறநானூறு 6ஆம் பாடலில் அந்தனர் இதுல வந்து உங்களுக்கு கலித்தொகையில உங்களுக்கு வந்து அந்தனரை வந்து சிவபெருமானை அந்தனர் குறிச்சிருக்காங்க. பைங்கட்பாகம் வந்து வேள்வி பாகத்தை குறிக்கும் பார்ப்பான்னு குறிக்கப்பட்டிருக்கு. எனவே அந்தனர், பார்ப்பான் என்ற சொல் கடவுளுக்கும் பொருந்தும் பிராமணர்களுக்கும் பொருந்தும். அவர்கள் கடவுளை அணுகும், அதாவது இறுதி பொருளான வேதத்தை அணுகுபவர்கள், அந்தத்தை அணுகுபவர்கள் பிராமணர்கள். அந்தமே ஆனவன் இறைவன், அந்தத்தை அணுகி அடைந்தவர்கள் துறவிகள். எனவே இது மூணுக்கும் இது பொருந்தும். அதிகார முறைமைப்படி பொருள் செய்யணும். எனவே அந்தனர் என்போர் அறவோனர் வச்சுக்கிட்டு பொருளை மாத்தினாங்கன்னா அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இருக்கார். அப்ப அரண்னு திருக்குறள்ல 65க்கும் மேற்பட்ட இடத்துல வர்றதெல்லாம் இல்வாழ்க்கைன்னு பொருத்த முடியுமாங்க? புறம் கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறம் கூறும் ஆக்கம் தரும் அப்படிங்கிறாருங்க. புறம் கூறுதல்னா உன் முன்னாடி இல்லாதவரை பற்றி நீ பேசுவது, தவறான செய்திகளை பேசினால் அதை விட செத்து போவது தர்ம சாஸ்திரங்களும் சொல்லும் புண்ணியத்தை தருங்கிறார். அவர் முன்னாடி அங்க கவர்னர் இல்லைங்க, வழக்கு, அதாவது இந்து அறநிலைத்துறை செய்யும் அராஜகங்களை எழுத்து வழக்கு போடுபவர்களை அவர் என்னமோ இந்த அரசுக்கு கீழே தான் வழக்கு போடுறாங்க, முந்தைய அரசு பேர்ல போடலன்னு சொல்லுங்க. பல வழக்குகள் பல 100 ஆண்டுகளா 20-30 ஆண்டுகளா நடந்துட்டு இருக்குங்க. அப்போ தனக்கு முன்னாடி இல்லாதவரை பத்தி இவர் பேசுறத பத்தி திருவள்ளுவர் சொல்வது செத்து போவது அறம் கூறும் ஆக்கம் தரும்ங்கிறதுங்க. கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படிங்கிறது திருவள்ளுவர் வாழ்க்கை. தேவையில்லாமல் இவர் பேசுகிறார். திருவள்ளுவருக்கு காவி உடை போட்டது தவறு அப்படின்னு அந்த பேட்டியில சொல்லி இருக்கார். இதற்கு முன்பாக இன்னொரு பேட்டியில என்ன சொல்லி, அதாவது கருணாநிதி 101வது பிறந்த நாள்ல அவர் வெள்ளையுடை போட்டது சரி அப்படின்னு பேசியிருக்கார். கருணாநிதி அறிவாளின்னு சொல்லியிருக்காருங்க. அவருக்கு வெள்ளை உடை போட்டது கருணாநிதி இல்லைங்க. 1960 ஸ்டாம்ப் தயாரிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த காமராஜர் அவர்கள் யார்கிட்ட போடலான்னு சொல்லிட்டு இந்த குழுட்டையும் கேட்டாங்க. ஏன்னா இந்த ரவுடிகள், இந்த ரவுடி கும்பம் என்னன்னா கழகம்ங்கிற வார்த்தையை தான் அவங்க கட்சிக்கே பேர் வச்சிருக்காருங்க. திருவள்ளுவர் கழகம் என்ற சொல்லை சூதாடும் இடம் என்றுதான் பயன்படுத்தி உள்ளார். சரியா? உங்களுக்கு கவரும் கழகமும்னு போட்டிருக்காரு. கழகத்துள் காலை புகின் மூதேவி உங்களை வந்து புகுந்துருவான்னு சொல்லியிருக்காரு. எனவே இவங்களுக்கு இது பண்ணுவாங்கன்னு சொல்லி பாரதிதாசன் அண்ணாதுரையை கன்சல்ட் பண்ண உடனே சினிமாவுக்கு வரைகிற வேணுகோபால் சர்மா அப்படிங்கிறவர்கிட்ட வரையப்பட்ட இதுங்க வள்ளுவர் படம் எப்படி வந்த வரலாறுன்னு சொல்லிட்டே ஒரு நூல் இருக்கு. அந்த நூலில் அவர் நான் கொடுத்த படத்தை தான் வச்சிருக்காருன்னு இருக்கு. அதுல அவரை பூனலோட இருக்கிற பிராமணரான படத்தை தான் கொடுத்தேன்னு சொல்லி இருக்கு. அதே படத்தை தான் அண்ணாதுரை 67 தான் முதலமைச்சராக இருந்தார்னு முதலமைச்சர் டேபிள்ல இருக்கிற அண்ணாதுரை டேபிளையும் இருக்கு. ஆனால் இவர் வரைஞ்ச உடனே, அதாவது வேணுகோபால் சர்மா கவர்மெண்ட்டுக்காக வரைஞ்ச உடனே அதை பார்த்த பாரதிதாசன் என்னையா பூனல் அல்லது பூனலை மறைக்கும்படியாக பட்டை ஒண்ணு போடுவாங்க. அந்த பட்டையோட இருக்கே அப்படின்னு சொன்ன உடனே ஐயா அதுதாங்க வழக்கம் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சு அதுக்கு மேல போர்வை போர்த்தப்பட்டது. இதுதான் அந்த நூலின் பாரதிதாசனுடைய வேண்டுகோளை கேட்டு மறைக்கப்பட்டதுங்கிறது வரலாறு. ஆனால் திரு கருணாநிதி அவர்களே மிகப்பெரிய பொய்யர். 2011 அவர் கடைசி தன்னுடைய திருவள்ளுவர் திருநாள்னு தினம்னு இவங்க வச்சிருக்காங்க பாருங்க, மாட்டு பொங்கல் நாள் அன்னைக்கு.
அதுல பேசுறப்பயே இவர் சொல்லிதான், அதாவது திருவள்ளுவர் பிராமணர் என்பது பல்வேறு அறிஞர்களுடைய கருத்து, பூணல் இருக்கணும்னு சொன்னப்ப அதை மறைக்கிறதுக்காக நான் தான் சொன்னேன் அப்படின்னு அவரே பேசியிருக்காருங்க. திருக்குறளை படித்தால் அவர் ஒரு சின்னொன்னு திருவள்ளுவருடைய படத்துல காவி போட்டதை பத்தி பேசுறாருங்க. திருவள்ளுவர் அதுக்கு என்ன சொல்றார்? அவர் ஒரு சன்னியாசி இல்லை, அதனால காவி அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாருங்க. சரிங்க, அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, திருவள்ளுவர் இன்னைக்கும் மயிலாப்பூர் கோவில்ல வாசிகியோட இருக்காரு, வாசிகைக்கு தனி சன்னதி இருக்குங்கிறாருங்க. ரிஷிகளுக்கு பத்தினியோட இருக்கலாம்ங்கிறது இருக்குங்க, ரிஷிகள் வெள்ளையோட அணிஞ்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் திட்டமிட்டு அவருடைய நெற்றி பட்டையை பூணலை மாத்திருக்கீங்க. இவர் மயிலாப்பூர் கோயிலை பத்தி சொன்னாருங்க. மயிலாப்பூர் கோயில்ல 1973 தோன்றப்ப 14ஆம் நூற்றாண்டு சிலை ஒண்ணு கிடைச்சதுங்க. அதுல பூணலோடு, அதாவது யோகப்பட்டையோடு தாங்க இருக்கார். அந்த சிலை அந்த கோவில்லையே இருந்ததுங்க. 2009 திரு கருணாநிதியுடைய குடும்பத்தை புகழ்ந்து கொள்வதற்காக செம்மொழி மாநாடு நடத்தினப்ப கோயம்புத்தூருக்கு எடுத்துட்டு போனோமா. அந்த சிலை இன்று வரை மயிலாப்பூர் திருவள்ளுவர் கோயிலுக்கு வரலைங்க. ஐயா சுகிசிவம் அவர்களே, அந்த 14ஆம் நூற்றாண்டு சிலையை மீட்டிக் கொடுங்கள், உங்களிடம் வேண்டி கேட்டுக்கிறேன். அதனால நீங்கள் அவருடைய அடையாளத்தை அழிச்சிருக்கீங்க. அவருக்கு பட்டையோட இருக்கிறதோ, ஔவையார் பாட்டு என்ன சொல்லுதுன்னா, தேவர் குரலும் திருநான்மறை முடிவும், இது அதுல போறப்ப நம்மாழ்வாருடைய திருக்கோவையும் இது மாதிரி திருமந்திரமும் இது எல்லா திருவாசகமும் இது எல்லாம் கூறுவது ஒரு வாசகமேன்னு இருக்குங்க. இது பரிமேலழகர் உரைக்கு முந்திய உரை, திருக்குறள் எழுதி 4 நூற்றாண்டுக்கு பின்னாடிங்க. இப்படி இருக்கிறப்ப நீங்க திட்டமிட்டு அவருடைய எதுக்குங்க அவர் மதம் கடந்தவர்னு சொல்றீங்க? திருவள்ளுவரை கிறிஸ்தவர் அப்படிங்கிற, திருவள்ளுவர் கிறிஸ்துவரா அப்படின்னு ஒரு நூல் எழுதப்பட்டது 1969. அந்த நூலிற்கு அணிந்துரை கொடுத்தது திரு மு கருணாநிதி. ஏங்க அதை ஏங்க கண்டிக்கல? ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் சிலைன்னு சொல்லிட்டு ஒரு கிறிஸ்தவ பள்ளியில திருச்சியில அவர் சென்ட் தாமஸ்க்கு என்ன மாதிரி வரையறாங்களோ அந்த மாதிரி வரைஞ்சு அதை யாரு பெங்களூர் குணாங்கிற சாமுவேல் குணசீலன் அவர்கள் போய் திறந்து வைக்கிறார். எல்லாம் கலந்து கொண்டவங்க அவங்களெல்லாம் தமிழ் தேசியம்ங்கிற கேங்குங்க. எங்க இதை எங்கேயாவது கண்டிச்சிருக்கீங்களா நீங்க? எப்படி இன்னும் சொல்ல போனால் திரு மார்க்சிஸ்டை சேர்ந்த பழங்கால நூல்களை சேமிப்பவரான திரு பழங்காசு ஸ்ரீனிவாசன் சமணர்கள் அவரை நிர்வாணமாக கூட வரைஞ்சிருக்கார்கள். திருவள்ளுவர் நீட்டலும் மடித்தலும் அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்கார். அப்ப ஏங்க அவரை தாடியோட நெற்றி ஜடையோட போட்டுறீங்க? அதெல்லாம் ஒரு சன்னியாசிக்கு எப்படின்னு சில்பசாஸ்திரம் சொல்ற அதை வச்சு வரைஞ்சிருக்காங்க. அதுதான் அவரை இதுல இருக்கிறது. இப்ப வரைஞ்சிருக்கிறதுலயும் அப்படிதான் இருக்கு, 14ஆம் நூற்றாண்டு சிலையிலையும் அப்படிதான் இருக்கு. உங்களுக்கு திருப்பரங்குன்றத்துல 18ஆம் நூற்றாண்டு கேட்ட சிலையிலையும் அப்படிதாங்க இருக்கு. சோ காவிங்கிறது நம்ம மக்களுக்கு அவர் வேதத்தை போற்றிய ஒரு சன்னியாசிங்கிறதுக்கு யாரோ கொடுத்த இது அவர் தவிர்த்திருக்கலாங்கிறது உங்களுடைய கருத்து. அதுல தவறு இல்லை. எப்படி ஒருத்தரை நிர்வாணமா அவரை சமணர்கள் போட முடியும்? பௌத்த மதம் என்று கூறுவது ஆன்மாங்கிறதே கிடையாதுங்க. பௌத்தத்தை பொறுத்த வரைக்கும், திருவள்ளுவரை பொறுத்தவரை உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விருத்தல் போலும் பிறப்புங்கிறார். அதே ஆன்மா மீண்டும் மீண்டும் பிறக்கிறதுங்கிறது அவர் புக்கில் இருந்த கூடுங்கிற, கூட்டுல இருந்த முட்டை பறவையாக பறந்து போனது போல மீண்டும் மீண்டும் அந்த இது திருப்பி பிறக்கிறதுங்கிற அர்த்தத்தை கொண்டவருங்க. அதனால திருவள்ளுவர் பௌத்தத்தோட சேர்க்க முடியாது, ஆசீவகத்தோட சேர்க்க உலகை படைத்த கடவுள் உண்டு என்பதை ஏற்பதற்கு. அதனால திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால், பற்றற்ற கண்ணே பற்றருக்கும் மற்ற நிலையாமை காணப்படும்ங்கிறாருங்க. இந்த உயர் மீண்டும் மீண்டும் பிறக்கிறதுக்கு பேரு நிலையாமைங்க. நிலையாக இருப்பது இந்த ஆன்மா. இந்த ஆன்மா இறைவனோடு கலத்தல் தான் சனாதன அறம் தர்மம். சோ திருக்குறள் சனாதன தர்மத்தை கூறுவது, அதாவது கற்று ஈண்டு மெய்ப்பொருள் காணா மற்ற ஈண்டு வாரா நெறி. அதாவது நாம் மீண்டும் பிறக்காமல் இருக்கும் வழியை காட்டுவது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இறைவன் திருவடியை பற்றுதல். பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனை சேராதார். இப்போ சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது, பிறப்பு என்னும் பேதைமை நீங்க அப்படிங்க காண்பதே அறிவு அப்படிங்கிறார். பிறப்பு என்பது பேதைமை அப்படிங்கிறாரு. சோ அது ஏன் உருவாகுது?
உட்கார்ந்து அவா என்ப எஞ்ஞான்றும் பிறப்பு ஈனும் வித்து என்கிறார். வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை வேண்டும். இப்ப கருணாநிதி உரையை இவர் கிண்டல் பண்ணுவாராங்க. கருணாநிதி எழுபிறப்பு பிறப்புங்கிற இடத்துல எல்லாம் என்னது 7 நிலைகள், குழந்தையா இருந்தவன் பெரியவன் ஆயிட்டான், இல்லாட்டி சந்ததிகள்னு சொல்றாரு. இதையெல்லாம் எங்க கண்டிக்க மாட்டேங்கிறாரு. திருக்குறளை சிதைக்கும் திராவிட உரைகளை பத்தி நான் பேச மாட்டேன், ஆனால் கவர்னர் சொன்னதை மாத்திரம் பேசுவேன். கருணாநிதிக்கு தொடர்பு இல்லாதபடி கண்ணா பின்னான்னு உரை எழுதின பத்தி நான் பேச மாட்டேன். ஆனா வெள்ளை ட்ரெஸ் போட்டதை, அவர் போடாததை, தாம் போட்டதை, தற்பெருமை கொண்டதை பேச மாட்டேன் அப்படிங்கிறாருங்க. அதாவது இவர் திட்டமிட்டு எல்லாரையும் தாழ்த்தி கொண்டே இருக்கிறார். இன்னொன்னு மிகப்பெரிய ஜாதி காழ்ப்பு கொண்டு இருக்கிறாருங்க. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரை மீண்டும் மீண்டும் கேலி பேசிக்கிட்டே இருக்காருங்க. இது ஏன்? இன்னொன்னு, இவர் இப்பொழுது இதற்கு HRNCக்கு அட்வைசரா இருக்காரு. ஆனால் இத்தனை கோவில்கள் ஹைகோர்ட்டுக்கு வாசல்ல இருக்கிற NSC போஸரோட கோயில் இடிக்கப்பட்டிருக்கு. HRNCக்கு தெரியல. 20,000 கோயில்ல ஒருவேளை வேத்தர் வழி இல்லைங்க. இதுக்கெல்லாம் எதுவும் பண்ணலன்னு சொன்னா இதை வாட்ஸ்அப் நியூஸ்ங்கிறாங்க. ஐயா தயவு செய்து இது HRNCE கொடுத்த சில வருடங்களுக்கு முன்னாடி கொடுத்த அபிடவிட்ல இருக்குங்க. HRNCE தேவையான்னு கேட்டால் என்னை பொறுத்தவரை சூப்பர்வைசர் பாடியா தேவைங்க. இவரே இன்னொன்னு சொல்றாரு, ஆகமம் படிச்சுட்டு வந்தவங்கள அவங்கெல்லாம் அலோ பண்ணல அப்படிங்கிறாருங்க. ஆகமம் படிப்பது 7-8 ஆண்டுகள் குறைந்தபட்சம் தேவை அப்படின்னு சொல்லி யாருங்க? ஜஸ்டிஸ் மகராஜன் கமிட்டி சொல்லி இருக்குங்க. இப்பொழுது இவர்கள் ஆகமங்கள் வகுப்புன்னு நடத்துறது சட்ட விரோதங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் 2007லயும் 8 இந்த சத்தியவேல் முருகன் என்பவர் நடத்தும் ஆகம வகுப்பு சட்டப்படி செல்லாது. அவர்கள் கோவிலில் ஆகம கோயிலில் நியமிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்குங்க. ஆனால் ஆகம கோயில் வருமானத்தை எடுத்துக்கிட்டு அந்த பணத்துல இவங்க நடத்தியிருக்காங்க. இது எதுங்க? இதெல்லாம் சட்ட விரோதத்தின் உச்சம்ங்க. நம்ம சரி ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படின்னு பார்த்தால் இவர் அளவுக்கு மீறி கோவிலுக்காக உழைப்பவர்களை மிக கேவலமாக இழிவுபடுத்தியிருக்கார். நானும் கூட ஒரு வழக்கு போட்டிருக்கேங்க. அதுல இன்னைக்கும் ஸ்டே இருக்குங்க. தினந்தோறும் தன்னுடைய சொந்த காசை வச்சு விட்டு கோயில்களை காப்பாற்றுறதுக்கு பலர் வழக்கு போடுறாங்க. இதுல எல்லாரும் பிராமணர்கள் இல்லை. அத்திக்குட்டை இவர் இருக்காரு, ஸ்ரீகுமார்னு ஒருத்தர் இருக்காரு. இவர்கள் எல்லாம் எல்லா சமயத்தையும் எல்லா ஜாதிகளையும் சேர்ந்தவர்கள். கோவில்களை காப்பாற்றணும்னு சொல்லுங்க. ஒண்ணு இல்லைங்க, ராஜராஜன் சிலைய மீட்டுட்டு வந்தாங்கங்க. 2 சிலை தான் மீட்டிருக்காங்க. 13 சிலை திருட்டு போயிருக்குங்க. பழைய ஆட்சியும் மீட்கல, இந்த ஆட்சியும் மீட்கலைங்க. என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? வெளிநாட்டுல இருக்கிற சிலைகள் எந்த கோயில்ல இருந்து திருடப்பட்டது அப்படின்னு HRNCE ரெக்கார்டுல இல்லைங்க. இப்ப மீட்கப்பட்ட சிலையெல்லாம் பக்தர்கள் உட்காந்து பிரெஞ்சு இன்ஸ்டியூட்ல இருக்கிற ரெக்கார்டை வச்சுதாங்க எடுத்திருக்காங்க. அப்ப நீங்க என்னதாங்க செய்யறீங்க? ஏங்க தயவு செய்து கோவில்களை காப்பாற்ற உதவுங்கள். நீங்கள் மிகப்பெரிய அறிஞர், ஆனால் காலனிக்காக காலை வெட்டும்படி தவறான இந்த அரசின் செயல்பாடுகளுக்காக நீங்கள் பொய்களை கூறுவது வருத்தம் அளிக்கிறது. ஐயா தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல அரிய தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி.